to Sheila's 5 Stars Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது என்னன்னா வாழைப்பூ வடை பார்க்க போறோம். இந்த வாழைப்பூ வடை ரொம்ப சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இது வந்து நம்ம சாப்பாட்டு கூடயும் தொட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். இது சட்னி கூடவும் சாப்பிடலாம், இல்லைன்னா டொமேட்டோ கச்சப்பு சாஸ் அது கூடவும் இதை சாப்பிடலாம். இதை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். வாழைப்பூ வடை செய்யறதுக்கு 1/4 கிலோ கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன். இது ஒரு 2 மணி நேரம் ஊறணும். 1/4 கிலோ கடலைப்பருப்புக்கு ஒரு வாழைப்பூ சரியா இருக்கும். இது 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தண்ணி இல்லாம மிக்சியில போட்டுக்கோங்க. தண்ணி ஊத்துனீங்கன்னா அரைச்சி கொல கொலன்னு ஆயிடும், நம்மளுக்கு வடை தட்டுறதுக்கு வராது. தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இதுல போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா கூட அரைச்சிக்கிங்க. நான் பெரிய மிக்சியா இருக்கிறதால ஃபுல்லா போடுறேன். இங்க அதிகமா ஊற போட்டீங்க அப்படின்னாக்கா, நிறைய கடலைப்பருப்பு போட்டு நிறைய வாழைப்பூ போடுறீங்க அப்படின்னா கடலைப்பருப்புக்கு பத்தாது. இது கூட 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம், இதுதான் வாசனையா இருக்கும். கொஞ்சமா பெருங்காயம் போட்டு, இந்த பச்சை மிளகாயை மட்டும் இந்த பருப்பு கூடயே சேர்த்து அரைச்சிடலாம். ஏன்னா குழந்தைகளுக்கு வாயில இது வந்து சிக்கும். இந்த பச்சை மிளகாய் பீஸ் கடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப உரைக்கும், அதனால இதை அரைச்சிட்டோம்னா தெரியாது. அதனால இது எல்லாமே ஒன்னா போட்டு கரகரப்பா அரைக்கணும், நைஸா அரைக்காதீங்க. 1-2 அரைச்சாதான், ஒரு கரகரம் அரைச்சாதான் அது நல்லா இருக்கும் வடை. இல்லைன்னாக்கா அது நைஸா அரைச்சா வடை மாதிரி இருக்காது அது. அதனால இது கரகரப்பா அரைச்சிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பு அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி அரைக்கணும், கொஞ்சம் நொர நொரன்னு அரைக்கணும். நடுநடுவில் முழு பருப்பு கிடக்கு, அது இருந்தால் நல்லா தான் இருக்கும். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுதான் டேஸ்டே நல்லா இருக்கும். இதில் சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் ஒன்று சேர்த்தேன். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணிருக்கேன். இதை இது கூட சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்ச மாதிரி சேர்த்து விடுங்க, இல்லைன்னா அது அப்படியே பெருசு பெருசா கிடக்கும். இது அப்படி பிசைஞ்ச மாதிரி போடுங்க. ஒரு 15 பல்லு பூண்டு இருக்கும், அதை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வாய்வு பூண்டெல்லாம் போடும்போது அது எடுத்துரும். இஞ்சி 1 பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்து. வாழைப்பூ, ஒரு வாழைப்பூ அரிஞ்சு தண்ணியில கொஞ்சம் மோர் கலந்து அதுல போடணும், இல்லைன்னா கருத்து போயிடும். அந்த மாதிரி நான் அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் இதுல புழிஞ்சிட்டு போட்டுக்கலாம். 1/4 கிலோ கடலை பருப்புக்கு ஒரு வாழைப்பூ சரியா இருக்கும். நல்லா புழிஞ்சிட்டு போட்டு. வாழைப்பூ அரியும் போது கையில வந்து எண்ணெய் தடவிக்கிட்டு அரியணும், அப்பதான் கையெல்லாம் கருத்து போகாம இருக்கும். இல்லைன்னா கையெல்லாம் கருப்பு கருப்பா ஆயிரும். இதுக்கு தேவையான உப்பை இப்ப சேர்த்துடலாம். கொஞ்சமா போட்டுட்டு டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அடுத்த உப்பை போட்டுக்கலாம். இதுவே சரியா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுறலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து பிசையணும், நல்லா பிசைஞ்சிக்கணும். எல்லா பக்கமும் உப்பு, இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே கலக்கிற போல எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. 1/4 கிலோ கடலை பருப்புக்கு ஒரு வாழைப்பூ. கொஞ்சம் பெரிய வாழைப்பூவா இருந்துச்சுன்னாக்கா கொஞ்சம் உதிர்ற மாதிரி இருக்கும். இந்த சமயத்துல என்ன பண்ணணும், ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சிட்டீங்கன்னா வடை நல்லா பிடிக்க வரும். அது கடலை மாவு போடுறதால ஒரு டேஸ்ட் எல்லாம் ஒன்றும் மாறாது. இது கடலை பருப்பு, அது கடலை மாவு, அதனால அதை போட்டு பிசைஞ்சிக்கிட்டீங்கன்னா டேஸ்ட் எல்லாம் மாறாது. அது மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானல் போட்டிருக்கேன், அது சூடாகட்டும். எண்ணெயை ஊற்றிடலாம். வானல் சூடாயிருச்சு, நம்ம எண்ணெயை ஊத்திடலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊத்துறேன், கடலை எண்ணெய் வேணா கூட ஊத்திக்கலாம்.
வடை உள்ளார முங்குற அளவுக்கு ஊத்திக்கிங்க, அப்பதான் வடை நல்லா வரும். போதும், அது சூடாகட்டும். நம்ம வடையெல்லாம் ஒண்ணு போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு கொஞ்சமா மாவு எடுத்து அதில் போட்டு பாருங்க. அது மேல வந்துருச்சுன்னா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வடை நல்லா வரும். இல்லைன்னா எண்ணெய் காயிலன்னா எண்ணெய் குடிக்கும் வடை. கொஞ்சமா போட்டு பாருங்க. இந்த பொரிஞ்சி வந்துருச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்ம வடையை போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமா தண்ணி கையில தடவிட்டு இந்த மாவை ஒரு பால் மாதிரி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி பாலா எடுத்துக்கோங்க, அப்பதான் உள்ளார வேகும். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி அமுக்கி விட்டுருங்க. இப்படி அழகா அமுக்கி விடுங்க. இதை மெதுவா அப்படி தட்டினீங்கன்னா இந்த வாழைப்பூ போட்டிருக்கிறதால உதிரும். அதனால நம்ம வந்து இப்படி அமுக்கிறது தான் சேஃபான வழி. இப்படி செஞ்சுதான் போடணும். இப்படி ஒண்ணா போட்டுக்கலாம். இப்படி அழகா அப்படி அமுக்குனீங்கன்னா அப்படி ரவுண்டா அப்படி வரும். இப்படி போட்டுருங்க. ஒரு பக்கம் வேகட்டும், அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இதை திருப்பி போட்டுக்கலாம். இதுவும் வேகட்டும். வடை எல்லா பக்கமும் வெந்துருச்சு. இது நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேல போச்சுன்னா தீஞ்சு போயிடும். பொன்னிறமா இருக்கும் போதே எடுத்துடணும். இந்த கோல்டன் பிரவுன் வந்த உடனே எடுத்துடணும். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. அடுத்த வடை ஓடும்போது மீடியம்ல வச்சுக்கலாம். சுவையான வாழைப்பூ வடை ரெடி ஆயிருச்சு. எல்லாத்தையுமே சுட்டு எடுத்து வச்சாச்சு. இதோட சாஸோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். இல்லைன்னா சட்னியோடையும் சாப்பிடலாம், சாப்பாடுக்கும் தொட்டுக்கலாம். இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் மறக்காம அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.